ஹாய் காய்ஸ், வணக்கம். என் பேர் ரவி செல்வா. இப்போ இருக்கிற பேர் ரவி செல்வா. இதே 35 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய பேர் ரவிதரன், கேஎஸ் ரவிதரன். நான் அஜித்குமாரை வச்சு என்னை தாலாட்ட வருவாளா அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனேன். முதல்ல அஜித்தை வச்சு தான் முதல் இயக்குனேன். என்னுடைய குருநாதர் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட நான் உதவி இயக்குனராக இருந்து அசோசியேட் டைரக்டராகி இன்றைக்கி டைரக்டராக வளர்ந்து நிற்கிற ஒரே டைரக்டர் என்னுடைய குருநாதர்கிட்ட நான் மட்டும்தான். இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஆராய்ச்சின்னு ஒரு படம் பண்ணேன். இந்த 2 படமே தேட்டரில் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. பெரிய லெவலில் இல்லைனாலும் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு இடையில் நான் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம் சார், அதை வச்சு நீங்கள் இது காமிச்சு ஏதாவது பெருசாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஒரு போலீஸ் கேரக்டரை வச்சு கடமைன்னு ஒரு சீரியல் ஒன்று ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு ஹீரோ கேரக்டராக ஒருத்தர் வேணுமே அப்படின்னும்போது அவர் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஈஸ்வரன் இருக்கார், அவர் நல்லா பண்ணுவார், நீங்கள் அவர் பண்ண வைங்க, அவர் பண்ண மாட்டாரண்ணா அப்படின்னு சொன்னார். தற்செயலாக மீட் பண்ணால் அவர் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டேன்ட்டார். ஓட விட்டேன். சும்மா ஓடுங்க, இந்த பையனை துரத்திட்டு வாங்கன்னா ஓடினார், ஓடி வந்தார், நடித்தார், நடிக்க வச்சேன். இன்றைக்கி கடமையில் பணம் 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 அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சு அவர் செஞ்சுருக்காரு. இது என்னுடைய முயற்சியில் ஒரு சின்ன கடுகு தான் இது. ஆனால் நான் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும்னு நிறைய பாடுபட்டிருக்கேன். எனக்கு சினிமாவில் எல்லாரையுமே தெரியும். நடிகர் திரு சிவாஜியனுக்கு 7 படங்கள் பண்ணியிருக்கிறேன் அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட்டாக. பிரபு கூட நடிச்சிருக்கேன், அர்ஜுன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லா நடிகர்களோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயை தவிர அஜித்தை வச்சு நான் படத்தையே இயக்கியிருக்கேன். எல்லாம் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னா என்னுடைய குடும்பம் கிடையாது, என்னுடைய நண்பர்களால் தான் இன்றைக்கி நான் இத்தனை வயசில் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மேலான கருத்துக்களை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவுசெய்து பார்த்துட்டு எனக்கு நல்லதை சொல்லுங்கள், என்னை வாழ்த்துங்க. என்னை சார்ந்தவங்கள நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு குடும்பமே நல்லா இருக்கணும், என்னுடைய நட்புகள் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.